வணக்க தமிழ் சொந்தங்களே, உஷாராக இருங்க. இப்போது நகை விலை ஏறிடுச்சு. அதனால் நிறையா பேர் டீசெண்டாக வண்டியில் வரான், பைக்கில் டீசெண்டாக வரான், பைக்கில் அப்படியே இன் பண்ணிட்டு ஃபேன் ஷூட்டெல்லாம் இன் பண்ணிட்டு பேனா குத்திட்டு பேங்க் ஆஃபீஸர் மாதிரி வரானுங்க. ஹெல்மெட் வேறு போட்டுக்கிறானுங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தனியாக வயசானவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு நோட்டமிடுறாங்க. நோட்டமிட்டு, ஓ செயின் நகை இருக்கா, இந்த அம்மா நகை அணிஞ்சிருக்காங்களா, சரி ஓகே, அதை 2 நாளாக 3 நாளாக பிளான் பண்ணி நோட்டமிட்டு 4வது நாளாக பார்த்து யாரும் இல்லாத சமயத்தில் அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லையா, அந்த வீட்டில் போய் தண்ணி கேட்குற மாதிரி திருப்பத்தூர் மாவட்டம் ஜடையனூர் பகுதியில் இதே மாதிரி நோட்டமிட்டு யாரும் இல்லாத சமயத்தில் போய் அந்த வயதான அம்மா கிட்ட போய் தண்ணி கேட்டிருக்காங்க. தண்ணி கேட்டோடனே இந்த அம்மா தண்ணி கொடுத்துருக்குது. கொண்டாந்து கொடுத்தோடனே டக்குன்னு செயினை பறிச்சிட்டு, வண்டியில் ஒருத்தர் ரோட்டில் ரெடியாக நிற்கிறான், செயினை பறிச்சிட்டு ஓடியே போயிட்டாங்க. அதனால் இப்போ என்ன இருக்கிறாங்க பிரச்சனைனா, தனியாக இருக்கிறீங்கள வீட்டில், வயதானவர்கள் தனியாக இருக்கிறீங்கள, உஷாராக இருக்க வேணும். யாருனாச்சும் வந்தால் அக்கம் பக்கத்தில் போலீஸ்கிட்ட நீங்கள் சொல்ல வேணும். இல்லை உன் மகன்கிட்ட யாருனாச்சும் உங்கள் ரிலேட்டிவ் கிட்ட உடனே சொல்ல வேணும் கூப்பிட்டு. சும்மா ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறையா சீட்டிங் நடக்குது. வட மாநிலத்துக்காரங்க நேற்று பார்த்தீங்கன்னா, வட மாநிலத்துக்காரன் யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் கும்படி பூண்டியில் பூந்து ஒருத்தன் உள்ளே சிக்கிக்கிட்டான், ஒருத்தன் வெளியே வந்துட்டான். மக்கள் டக்குன்னு உள்ளே இருந்த அந்த அம்மா சவுண்டு விட்டு காட்டி டக்குன்னு ஓடி வந்துட்டாங்க. உடனே எல்லோரும் தர்ம அடி போட்டு போலீஸ்கிட்ட கொடுத்தாங்க. அதை மாதிரி உங்கள் பகுதியில் யார் வராங்க யார் போகிறாங்கன்னு நோட்டமிடுங்க. சும்மா ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி ஹிந்திக்கார எல்லா பகுதியிலும் இந்த வேலை தான் செஞ்சிட்ருக்கிறான். உஷாராக இருங்க, ரொம்ப உஷாராக இருங்க. உங்கள் பகுதியில் யாருனாச்சும் வந்தால் உடனே நீங்கள் நோட்டமிட்டு காவல் நிலையத்துக்கு சொல்லுங்கள். உங்கள் மகன்கிட்ட இல்லை யாரும் ரிலேட்டிவ் கிட்ட உடனே சொல்லுங்கள். கத்துங்க, கூச்சலிடுங்க.